நோயிட்டிருந்தார்கள். ஒரு சமயம் நினைவு இழந்து விட்டார்கள். அவர்கள் மரணமாகிவிட்டார்கள் என்று அனைவர் முடிவு செய்து விட்டார்கள். அப்பொழுது உம்முகுல்லும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சென்று சொல்ல ஆரம்பித்தார்கள். தொழுது முடிந்த போது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மயக்கம் தெளிந்து நினைவும் திரும்பியது. நான் மனமடைந்து போயிருந்தேனா என எங்கிருந்தவர்கள் கேட்டார்கள். ஆமேன் அவர்கள் கூறினார். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 மலக்குகள் என்னிடம் வந்து, புறப்படுவீராக, மாபெரும் நீதியாளனான அல்லாஹ் தஆலாவின் சமூகத்தில் உம்மை பற்றி தீர்ப்பு செய்ய வேண்டியிருக்கிறது என கூறி என்னை அழைத்துச் செல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது 3வது மலக்கானவர் அந்த அவ்விருவரை நோக்கி, நீங்கள் சென்று விடுங்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் போது நற்பாக்கியசாலி என்று எழுதப்பட்டவர்கள் இருவரும் ஒருவர் இவருடைய பிள்ளைகள் இவர்கள் மூலம் இன்னும் பயனடைய வேண்டியிருக்கிறது என்று கூறிய பின் இவ்விருவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று கூறினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஒரு மாதம் வரை அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். அவர்கள்